الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ومن تبعهم. اللهم صل وسلم وبارك على رسول سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، وكما قال النبي صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஒருவனுக்கு எடுத்தார். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிர்களும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அந்த வழியை உலகத்திலே உயிர்ப்பிப்பதற்காக பாடுபட்ட இமாம்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய பயந்து அவனது ஏவல்களை எதிர்த்து விலக்கல்களை தவிர்த்து நடக்குமாறு வசியத் என்ற அடிப்படையில் முதலில் எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் மிக கனிவுடனும் கண்டிப்புடனும் கூறியுள்ளது. கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு அருள்கொடை அல்லாஹ்வுடைய ஹபீபு, என்னுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்கிறோம். அவர்கள் அந்த பிறந்த மாதம் ரபீஉல் அவ்வல் என்று சொல்லுவதே, அதாவது வசந்த காலம் என்று அந்த ரபீஉல் அவ்வலுக்கு அர்த்தம். நபியவர்கள் அவர்கள் மீதுள்ள அன்பு, அவர்கள் மீதுள்ள மரியாதை, பாசம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் நபியவர்கள் இந்த உலகத்திலே பிறந்ததை நினைவுபடுத்தி மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, அவர்கள் என்னை விட்டு பிரிந்ததையும் கவலையுடன் நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நபியவர்கள் பிறந்த மாதம் இதுதான். இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதம் இதே மாதம்தான். அதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எமது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைப்பது, அவர்களை பற்றிய ஒரு மரியாதை எமது உள்ளத்திலே பதிவது, இதுவெல்லாம் தீனுடைய, இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு விடயமாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தம்முடைய உயிர்களை விட, அவரவர்களின் உயிர்களை விட மிக தகுதியானவர்கள் என்று சொல்லுவார். ஆனால் அது எங்கள் அநேகமானவர்களுக்கு அது புரிவதில்லை. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எந்த விதத்திலே புகழ்கிறான் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். வைனகல் அலா குலுபின் அலீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மிக அழகிய நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்றார். உண்மையில் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள், அதை சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள்,
இந்த உலகத்திலே நற்குணம் என்று ஏதாவது இருந்தால், ஒரு மனிதர் விரும்பக்கூடிய நல்ல குணம் என்று ஏதாவது இருந்தால் அதிலே முதன்மையானவர்கள் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமாக எம்மை போன்றல்ல, எல்லா துறைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். அவர்கள் ஒரு பணியாளராக, வேலைக்காரராக, பணியாளராக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரத்திலே பணியாளராக சென்றார்கள். மைசரா என்ற அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அடிமையும். எனவே ஒரு பணியாளராக, ஒரு வியாபாரியாக, ஒரு விவசாயியாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, ஒரு படை தளபதியாக, ஒரு தலைவராக, ஒரு ஆட்சியாளராக, ஒரு நண்பராக, இப்படி எந்தெந்த துறையெல்லாம் நாம் யோசிக்கிறோமோ அத்துணை துறைக்கும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாகவே இருந்தார். அவர்களுடைய குணங்களை சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். அதாவது புகாரி, முஸ்லிம், ஏனைய எல்லா கிரந்தங்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இவற்றையெல்லாம் எடுத்து நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதர் உலகத்திலே எல்லா நிலைமைகளிலும் எந்த அளவு தூரம் நற்குணத்துடனே விழுகிறார்கள் என்பதை நாம் நோக்கக்கூடிய நேரத்தில் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நற்குணங்கள் இருக்கின்றனவே, அதை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். எல்லா நற்குணங்களுக்கும் ஒரு பூர்த்தி அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களும், அவர்களுடைய வாழ்க்கைகளும், அவர்களுடைய செயல்களும் தான். அல்-குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால்தான் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ, யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆதரவிக்கிறார்களோ, அவனை சந்திக்க இருக்கிறது என்று யாரெல்லாம் ஆர்வத்துடன் ஆதரவுடன் இருக்கிறார்களோ, வல்யௌமல் ஆகிர், கியாமத்து நாளை நாம் சந்திக்க இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் மஹ்ஷருடைய மைதானத்தில் மறுமை நாளில் நாம் எல்லாம் ஒன்று சேர இருக்கிறோம் என்ற ஆதரவு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, வதக்கர அல்லாஹ கதீரன், அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஞாபகம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி. ஒரு கணவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நபி அவர்களை பார்க்க வேண்டும். ஒரு தந்தை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நபி அவர்களை பார்க்க வேண்டும். ஒரு படை தளபதி எவ்வாறு இருக்க வேண்டும், நபி அவர்களை முன்மாதிரி. ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரி. ஒரு வியாபாரி, ஒரு பணியாளர், ஒரு நண்பர், இப்படி எந்த துறையை எடுத்தாலும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரியை பார்க்கணும், அழகே முன்மாதிரி. அதனாலதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்ததை சொல்லும் பொழுது சிராஜன் முனீரா, அதாவது எப்பொழுதும் பிரகாசத்தை உமிழக்கூடிய ஒரு விளக்கு, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு அதாவது உலகத்தினருக்கும் அருள்படை. அல்-குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா வகான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா, நபி உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள்படைகள், அல்லாஹ்வுடைய கண்ணியம், அருள்படை, அவருடைய நிஅமத்தெல்லாம் அஸீமா, அளவிட முடியாத அளவு இருக்கிறது. அந்த அளவு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்கொடைகளை பொழிந்தார், அன்பை சொரிந்தார்.
அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மிக புத்திசாலியாக மிக திறமையான புத்திசாலியாக இருந்தார்கள். அதே போல எல்லா இடங்களிலும் மிக ஒழுக்கமானவர்களாக நடந்து கொள்வார்கள். யாரிடத்திலும் பகைமைத்தனத்தை பாராட்ட மாட்டார். அவர்களுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் அசிங்கமான மோசமான அடுத்தவர்களுக்கு அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் நபியவர்களுடைய வாயிலிருந்து வராது. எப்பொழுதும் மென்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார், பணிவாக இருப்பார். ஏழைகளுடன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை உறவு மிக அதிகமாக இருக்கும். தன்னுடைய ஒவ்வொரு தோழர்களை பற்றியும் அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்களை கேட்பார்கள். அவர்களை காணவில்லை என்றால் அடுத்தவர்களிடத்தில் அவர் எங்கே என்று விசாரிப்பார்கள். அவர் நோயாளியாகிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராதரம் பார்க்காமல் நோய்களை செல்வார். அது யாரா இருந்தாலும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், தன்னுடைய குடும்பத்தவர் குடும்பம் இல்லாதவர், தனக்கு உதவி செய்தவர் உதவி செய்யாதவர், அந்த எந்த வித்தியாசமும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இல்லை. சஹாபாக்கள் சமமாக அவர்கள் நடந்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் தோழர்கள் அவர்களுடன் மாத்திரமல்ல அவர்களுடைய பகைவர்களுடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் நடந்தார்கள். மிக பெரும் பகைவர்களாக இருப்பார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அன்புடன் மரியாதையுடன் பரிவுடன் தனக்கு மிக விரோதமாக இருந்த அதுவும் தன்னுடைய உறவு மிக விரோதமாக இருந்தது. அவருடைய மகன் அவளதோ இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய சபைக்கு வரக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா வருகிறார், அவருடைய தந்தையை பற்றி மோசமாக எதுவும் பேசிவிடாதீர்கள், ஏனென்றால் இவருடைய மனம் நொந்துவிடும் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே பகைவர்களாக இருந்தாலும் கூட நபியவர்களுடைய வார்த்தை மிக மென்மையாகத்தான் இருக்கும். அருமை நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார், خدمت رسول الله صلى الله عليه وسلم 10 سنين 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பணியாளராக இருந்து வேலை செய்திருக்கிறேன். ஆனால் நான் ஏதாவது செய்யவில்லை என்பதனால் என்னை கண்டித்து ஏன் செய்ய வேண்டியவில்லை என்று அதட்டவில்லை. நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் என்பதற்காக ஏன் இப்படி செய்தாய் என்று கண்டித்து அதட்டி என் உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு வார்த்தையை இந்த 10 வருடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் நான் கேட்கவில்லை என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுடைய மனைமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் 11 மனைமார்களுடன் வாழ்க்கை நடத்திருக்கிறார்கள். முதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆனால் மனைமார்கள் 11 பேர். அத்துணை மனைமார்களும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவரை போன்ற ஒரு கணவர் நாம் எங்குமே யாரிலுமே எவரையும் பார்க்கவில்லை என்று அருமை நபி அவர்களுடைய குணங்களை அவர்கள் சொல்லுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர். அவர்கள் சொல்கிறார்கள், கான யுஆமிலு ஸௌஜத்தஹு பில் இக்ராமி வல் உத்பி வல் ஹுப்பி வத் தரத்துபி. எல்லா மனைவிமார்களுடனும் நபி அவர்கள் அன்பாக இரக்கமாக பண்பாக மன்னித்து அவர்களுடைய தவறுகள் பிழைகளை
கடிந்து கொள்ளாமல் மென்மையாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை கையாளுவார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இதா தகலல் பை, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டால் கான பஸ்ஸாமன், அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே புடிச்சிருப்புடனே இருப்பார். எவ்வளவு வேலை படும் நபி அவர்களுக்கு. ஒரு பக்கத்தில் எதிர்களுடைய பிரச்சனை, தாவத்தை தீனை சொல்வதற்கு எதிரானவர்கள் தனது குடும்பத்துக்குள்ளும் வெளியிலும், மதீனாவை சூழ இருந்த யஹூதிகள், நசாராக்கள், முனாஃபிகீன்கள், இப்படியான தொல்லை. அடுத்த பக்கம் சஹாபாக்களுக்கு தீனை படித்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. தீனுடைய விஷயங்களில் சஹாபாக்கள் கேட்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. எதிரிகள் தனக்கு எதிராக, மதீனாவுக்கு எதிராக, தீனுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, அதாவது திட்டம் தூண்டி சரி செய்து யுத்தத்துக்கு தயாராகும் பொழுதோ சஹாபாக்களும் இவர்களும் யுத்தத்துக்கு தயாராக வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமை. அதுவும் பல மனைவிமார்களுடன் வாழ்க்கை நடத்துவதென்றால் எவ்வளவு அவர்களுக்கு வேலைப்பாடு இருக்கும். இவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் கான பஸ்ஸாமா, புன்சிரிப்புடன் இருப்பார்கள். தன்னுடைய மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வார். கான யஹதிமு அஹ்லஹு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், யுஹிது ஸௌபஹு வ யக்ஸிபு நஅலஹு, தன்னுடைய உடையை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய செருப்பு அறுந்து விட்டால் அதையும் அவர்களே சீர் செய்வார்கள் தன்னுடைய கையினால். வெளியிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்களை அல்லது கஷ்டங்களை எல்லாம் மனைவிமார்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்பட்டார். இவருடைய வாழ்க்கை தலைகீழாக இருக்கிறது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் நல்லவர்கள் யார் என்றால் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வெளி வாழ்க்கைக்கு, அடுத்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, மஹல்லாவுக்கும் நல்லவராக இருக்கலாம். அவரை பற்றி கேட்கும் பொழுதும் நல்ல மனிதர் என்று சொல்வார். அவருடைய மஹல்லாவிலே, ஊர்ல, ஏழை இடங்களில் வெளியிலே சந்திக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மனிதர் என்று சொல்வார். ஆனால் வீட்டுக்குள்ளே மிக மோசமானவராக இருப்பார், அதட்டி கொண்டிருப்பார். மனைவிகளை சுதந்திரம் இல்லாமல் மனைவி குழந்தைகளுடன் கடு கடு என்று எப்பொழுதும் வீட்டுக்குள்ளே அவர் புகுந்தாவே இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் எல்லாம் இல்லாமல் போய்விடக்கூடிய அளவுக்கு மோசமானவராக இருப்பார். மனைவியாகவே கருத மாட்டார். ஒரு வேலைக்காரியை போல, தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணை போல மனைவிகளை நடத்தக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஏனையவர்கள் உங்களுக்கு நல்லவர்கள் என்று யார் எந்த பட்டம் சொன்னாலும், சிபாரிசு செய்தாலும், முத்திரை குத்தினாலும், சாட்சி சொன்னாலும் அது எதுவும் சரிவர மாட்டாது. கைருக்கும் லி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவி இவரை நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஊருக்கு, உலகத்துக்கு, மஹல்லாவுக்கு நடிக்க முடியும், மனைவிடத்திலே நடிக்க முடியாது. ஊரிலே நல்லவரை போன்று, தக்குவானவரை போன்று, சாலிஹானவரை போன்று இவர் நடமாடலாம். ஆனால் சுபகு தொழாமல் இவர் உறங்குகிறார் என்பது மனைவிக்கு தான் தெரியும். ஊரிலே ஒரு பெரிய ஒரு கொடையாளியை போல் நடந்து கொள்ளலாம். தன்னுடைய உறவுக்கு கூட கொடுப்பதற்கு இவர் விரும்புவதில்லை, பேருக்கு போலுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார் என்பது மனைவிக்கு தான் தெரியும். ஊருக்கு உத்தமராக நடக்கலாம், ஆனால் பார்வையிலே இவர் உத்தமர் அல்ல, எல்லா பெண்களுடனும் உறவாட விரும்பக்கூடிய ஒரு கயவன் என்பது மனைவிக்கு தான் தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊரில் அடுத்தவர்கள் நல்லவர்கள் என்று சொல்வதல்ல, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வான கைருக்கும் லி அஹ்லி. சும்மா நபி அவர்கள் சொல்லவில்லை, நான் உங்கள் எல்லோரிலும் என்னுடைய மனைவிமார்களுக்கு நல்லவனாக இருக்கிறேன். மனைவிமார்கள் கேட்டு பார்க்கலாம். அத்தனை மனைவிமார்களும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களைத்தான் சொல்லுகிறார்.
அவர்களுடைய உறக்கம், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய தர்மம், அவர்களுடைய பேச்சு, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுன்னு பார்ப்பார். எவ்வளவு கோபம் வரக்கூடிய பேச்சுகளை அடுத்தவர்கள் பேசினால் கூட நபிகளுடைய வார்த்தையிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் வரமாட்டார். நாம் எல்லாம் எதற்கு பழகிருக்கிறோம் என்றால் கோபம் வரவே தேவையில்லை, சும்மா பேசக்கூடிய நேரத்தில் அசிங்கமான வார்த்தைகளால் பேசி எங்களுடைய அசிங்கங்களை வெளிக்காட்டக்கூடிய நிலைமைக்கு நாம் எல்லாம் பழகிவிட்டோம். பேச்சுக்களே அசிங்கம். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பேச்சை அதாவது கேட்பது மட்டுமல்ல, யாருடைய தவறையும் நபி அவர்கள் அடுத்தவர்களுக்கு முன்னால் சுட்டி காட்ட மாட்டார். ஒரு மனிதர் தவறு செய்துவிட்டால் அவரை கூப்பிட்டு நீ தவறு செய்துவிட்டாய் என்று சொல்ல மாட்டார். மாபால கௌமி சிலர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று தவறைத்தான் சொல்வார்களே அல்லாமல் தவறு செய்தவரை சுட்டி காட்ட மாட்டார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்ற விடயத்திலே மிக கவனமாக இருப்பார். ஒவ்வொரு சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பார். தன்னுடைய மஜ்லிஸுக்கு வரக்கூடிய சஹாபாக்கள் அவர் யாரா இருந்தாலும் சரி தரம் எல்லாம் பார்ப்பதில்லை, வரக்கூடியவரை அதாவது அவர்கள் உபசரித்து வரவழைத்து அமர வைப்பார். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நபியவர்களுடைய சபையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு இருக்கும் என்னவென்றால் இந்த சபையிலே என்னைத்தான் நபியவர்கள் மிகவும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அந்த நிலைமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேருடனும் நடந்து கொள்வார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து முசாபஹா செய்தால் நாம் விடுற வரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை விட மாட்டார்கள். நபி அவர்களுடைய அன்பு, இரக்கம், பண்பு என்பது, குணம் என்பது மனிதர்களுடன் மட்டுமல்ல மிருகங்களுடன் அவ்வாறு. தன்னுடைய வீட்டிலே வாழக்கூடிய பூனைக்கு அவர்கள் தண்ணீரை அது குடிப்பதற்காக பாத்திரத்தை நெருக்கமாக வைப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கையில் ஆக முக்கியமான அவன் நல்லவன் என்பதற்கான அடையாளம் குடும்பத்துடன் நல்லா இருப்பது என்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஃப்ரகு மூமினுன் மூமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆஃபர். இது ஒரு அடிப்படை. எந்த ஒரு மூமினான கணவனும் தன்னுடைய மூமினான மனைவியை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆஃபர். அவளிடத்திலே தனக்கு பிடிக்காத ஒரு குணம் இருந்தால் பிடிக்கக்கூடிய வேறொரு குணம் இருக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்களுக்கான ஒரு அடிப்படை. நாம் விரும்பக்கூடிய விதத்திலே இந்த உலகத்திலே மனைவி இருப்பதும் இல்லை, கணவன் இருப்பதும் இல்லை, குழந்தைகள் இருப்பதும் இல்லை, எமது வேலைக்காரர் இருப்பதும் இல்லை, எமது சகோதரர் இருப்பதும் இல்லை, எமது அண்டை வீட்டார் இருப்பதும் இல்லை. நபி அவர்கள் மனைவி வைத்தே உதாரணம் சொன்னார்கள் என்றால் எமக்கு மிக நெருக்கமான மனைவி கூட நாம் விரும்பக்கூடிய விதத்தில் எல்லாம் அவள் இருக்க மாட்டார். சில விடயங்கள் நமக்கு பிடிக்காவிட்டால் பிடிக்கக்கூடிய எத்தனையோ விடயங்களை அல்லாஹ் தஆலா ஒரு மனைவியிலே வைத்திருப்பார். ஆக வெறுக்காதீர்கள். ஒரு குணத்தை கண்டு நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள் என்று நபி அவர்கள் மனைவிமார்களை உதாரணமாக சொன்னார்கள். மனைவிமார்கள் மட்டுமல்ல அத்தனை பேரும் பார்ப்பார்கள். என்னுடைய நண்பர்களா இருக்கலாம், என்னுடைய வீட்டுடைய பணியாளராக இருக்கலாம், அல்லது அடுத்த வீட்டுக்காரராக இருக்கலாம், எமது சகோதரர்களா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம். எமக்கு பிடித்த குணமும் இருக்கும், பிடிக்காத குணமும் இருக்கும். ஆகவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், மனைவிமார்களுடைய விஷயத்திலே இவ்வாறுதான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். அது மாத்திரமல்ல, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இடையிலே ஒரு விஷயத்தை கவனமாக சொல்வார். எந்த சஹாபியை பற்றி என்னிடம் யாராவது வந்து மோசமான எந்த விடயத்தை சொல்லிவிடாதீர்கள் என்பார். ஏனென்றால் எல்லோரையும் மனதில் எந்த கெட்டனமும் இல்லாமல் வெறுப்பில்லாமல் அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். யாரை பற்றியும் என்னிடத்திலே குறை சொல்லிவிடாதீர்கள் என்பார்கள் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் ஒரு குடும்பமா இருந்தாலும் கூட
ஒற்றுமையை குலைப்பதற்கு, சீரழிப்பதற்கு, ஒரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இல்லாமல் ஆக்குவதற்கு அங்கு இங்கு சொல்லி மூட்டி மாட்டி இல்லாதது உள்ளது எல்லாவற்றையும் சொல்லி ஒரு பிரச்சனையை பிளவையை ஏற்படுத்தி விடுகிறோம் நாம். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரும் என்னிடத்திலே சொல்லிவிடாது. தன்னுடைய மனைவிமார்கள் சில அடிமை பெண்கள் சில தவறுகளை செய்த நேரத்தில் அதட்டி அவர்களை கண்டிக்க முற்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தர்ஹா, விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்து போய்விட்டது. ஒரு பணிப்பெண், ஒரு அந்த காலத்துல இருந்த ஒரு பீங்கானை, அதாவது கிளாஸ்னால் செய்கிற ஒரு பீங்கானை உடைத்து விட்டால் பதவி அந்த மனைவி அவளை கண்டிக்க முற்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்து முடிந்து விட்டது. ஏனென்றால் ஏசுவதனால், அடிப்பதனால், கண்டிப்பதனால் அவருடைய மன உடைமை அல்லாமல் ஒரு நாளும் அந்த உடைந்து திரும்பி வரப் போவதில்லை. பெண்களுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக நடந்தார். சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஒரு பிரயாணம், ஒரு யுத்தத்திலே போகும் பொழுது ஒட்டகத்துக்கு மேலால் பெண்களை ஏற்றி அழைத்துக் கொண்டு, அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, அழகான பாட்டுகளை பாடக்கூடிய நேரத்தில் ஒட்டகங்கள் அதனுடைய ரசனையில் தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்திக் கொண்டு, அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பில் கவாரி, கண்ணாடிகளை மிக கவனமாக கையாளுங்கள். பெண்களுக்கு உதாரணம் சொன்னார்கள், கண்ணாடிகள் மிக கவனமாக கையாளு. அந்த உதாரணம், அதாவது அவர்களுடைய உடல்நிலை மட்டுமல்ல உள்ளமும் அவ்வாறுதான். அன்புக்காக வேண்டி இயக்கக்கூடியவர்கள் பெண்கள். கணவருடைய அன்பான வார்த்தைகள், அன்பான உபசரிப்புகள், பாராட்டுகள், இதை விரும்பக்கூடியவர்கள் பெண்கள். அவர்களுடைய உள்ளம் இப்படி மென்மையானது. ஆகவே உங்களுடைய பெண்களுடைய விஷயத்திலே உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்றார்கள் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல்தான் மதீனாவினுடைய, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தாருல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு துறையை, ஒரு நிலைமையை நபியவர்கள் உருவாக்கிய பொழுது அவர்கள் தான் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தார். ஒரு தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி. யாருக்கும் அநியாயம் செய்யாமல், துரோகம் செய்யாமல், அத்தனை பேருடைய உரிமைகளையும் பாதுகாத்து, வித்தியாசம் இல்லாமல் யார் தவறு செய்தாலும், ஃபாத்திமா பின்த் முஹம்மதின், ஒரு பெண் களவு செய்து நபி அவர்களிடத்திலே கொண்டு வந்து தண்டனைக்காக வேண்டி கொண்டு வந்த நேரத்தில் சிலர் சிபாரிசு செய்தார்கள். நபி அவர்கள் கோபம் வந்து சொன்னார்கள், முகமதுடைய மகள் பாத்திமா களவெடுத்திருந்தாலும் அவருடைய கையை வெட்டுவேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய நீதி, அவர்களுடைய நீதி, வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரையும் நடாத்தக்கூடிய ஒரு பண்பு, ஒரு தன்மை. மதீனாவுக்கு இஸ்லாமிலே, மதீனா தாருல் இஸ்லாம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து குவிந்த செல்வங்கள், தங்கங்கள், வெள்ளிகள், ஏறியவற்றை எல்லாம் நபி அவர்கள் அனுபவிக்கவில்லை. உரியவர்களுக்கு உரிய முறையிலே அந்த சஹாபாக்கள், தகுதியானவர்கள், தேவையானவர்கள் அதற்கு பிரித்து கொடுத்தார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே ஆட்சியாளர்களுக்கு ஒரு முன்மாதிரி தேவை என்றால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கலீஃபாக்கள் தான், அவர்கள் தான் முன்மாதிரி. அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்று பார்ப்போம். இன்று வரை உலகத்திலே உள்ளவர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியை போன்ற ஆட்சி வர வேண்டும், நீதி வர வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அந்த அளவு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கான ஒரு உதாரணமாக இருந்து வழிகாட்டினார். ஆகவே கண்ணியமானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை எம்மால ஒரு ஃபத்வால வர்ணித்து விட முடியாது. அதனால்தான் அகில ஜம்இய்யத்துல் உலமா எல்லா பள்ளி வாயில்களிலும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் அடங்கிய ஷமாயிலுத் திர்மிதி என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய புகழ், அவருடைய நற்குணங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இலங்கையிலே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாயல்களிலும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை பல பள்ளிவாயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இங்கும் செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த குணத்தை எங்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவானாக. அவர்களை பின்பற்றி நடப்பதை எங்களுக்கு இலேசாக ஆக்குவானாக. அவர்கள் மீது அன்பையும் இரக்கத்தையும் பற்றையும் மரியாதையும் உண்டாக்குவானாக. அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பிலே, அவர்களுடைய அன்பிலே வாழ்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அதே ஹுப்பிலே மரணித்து மேலான சுவர்க்கத்திலே ஹவுலுல் கௌதர் தடாகத்திலே அந்த நபி அவர்களுடைய தடாகத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவானாக. வாஹ் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் 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 الذي خلق الإنسان وعلمه البيان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن